ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து கம்யூனிட்டி டேப்பில் ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில அப்டேட்ஸையும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து மொபைல்லேயே ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். லைக் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதன் மூலிமா கம்யூனிட்டி டேப்பில் இன்னும் ஆக்டிவாக இருந்து எப்படி நம்மளுடைய சேனலை க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். கைஸ், கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே இப்போ இருக்கிற அப்டேட் படி நமக்கு வந்து கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு லைக் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் வந்து எடுத்துக்கலாம். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அவைலபிள் ஆகிரும் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டா 2 அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி போஸ்ட் வந்து நம்ம செட் பண்றது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு பேஜே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்குறது. ஃபர்ஸ்ட் அந்த பேஜ் டிஃப்ரெண்டாக இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் போஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் போஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம போஸ்ட் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டேரெக்டாக அது வந்து நமக்கு வந்து இமேஜ் பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் போலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து சாதாரணமாக நார்மலாக ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணணும் இமேஜஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் ஆயிரும். அதே சமயம் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அடுத்த ஒரு ப்ரொசீஜரில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கொடுத்து கீழே வந்து இமேஜஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஆப்ஷன் வந்து லைக் 24 மணி நேரத்துலேருந்து லைக் வந்து அதே மாதிரி 72 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 நாள் இல்லைனா 1 நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன் அண்ட் வந்து 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட் விடுறோம், அதே மாதிரி நம்ம ஒரு போஸ்ட் எழுதுறோம், பட் அது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த நன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரெக்டாக பப்ளிக் கொடுக்குறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மெம்பர்ஸ்க்கு ஜாயின் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும் போஸ்ட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இது எல்லாமே இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இப்போ எக்ஸ்பயர்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. லைக் அந்த மணல் கடிகாரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான விஷயங்களை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிரும். வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பயர் ஆக போகிறது அப்படிங்கிறது தெரியுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணும்போது அந்த போஸ்ட் வந்து இதுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியுமா? அதே சமயம் ஒரு கிரியேட்டரா நமக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட் வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆர்ச்சிவ்டு சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்களா. ஸோ மீடி போஸ்ட்ல அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணி அதில் வந்து என்னென்ன போஸ்ட்லாம் நம்ம எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. 2 அப்டேட்டுமே இப்போ வரைக்கும் நான் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். யூடியூப் மெயின் ஆப்பை எனக்கு இப்போதைக்கு வந்து அவைலபிளா இல்லை. உங்களுக்கு அவைலபிளா இருக்கா இல்லையா, இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாமே. லைக் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ரெகுலராக இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேயே கூட நம்ம வந்து இம்ப்ரெஷன் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் பேஜுக்குள்ள போயிட்டு அதுக்கு அடுத்தது கண்டென்ட் பேஜ் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் லைக் வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு அனலிட்டிக்ஸ் பேஜில் ஜஸ்ட் வந்து இந்த ஓவர் வியூக்கு அடுத்து கண்டென்ட் பேஜ், கண்டென்ட்டுக்கு அடுத்து இந்த போஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா லைக் எந்தெந்த இடங்களில் வந்து பீக் ஆயிருக்கு, எந்தெந்த இடங்களில் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். 25 ஜூலை 2022 கிட்டத்தட்ட 4800க்கும் மேலே வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு ஆள் பார்த்துக்கலாம். லைக் தனித்தனி போஸ்ட்டில் நம்ம லைக்ஸ் அண்ட் போல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்ஸ் அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே அனலிட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓவரால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் டெய்லி போஸ்ட் அதிகமாக பண்ணும்போது லைக் இதனுடைய அனலிட்டிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம், நிறைய பேருக்கு போய் சேரலாம். முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது லைக் நியூ வியூவர்ஸாக வராங்க பார்த்தீங்களா, அந்த நியூ வியூவர்ஸ் வந்து லைக் போஸ்ட் வந்து அதிகமாக பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் போஸ்ட்டில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ப்ரௌஸ் ஃபீச்சர்லாம் ஷோ பண்ணும்போது அதிகமாக நியூ வியூவர்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி லைக் வந்து போஸ்ட் வந்து ரெகுலராக லைக் நீங்கள் இமேஜ் போலோ இல்லைனா சின்ன சின்ன ரைட் பண்ணுறதோ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ இதெல்லாம் கொடுக்குறது வந்து லைக் ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக உங்களுடைய சேனல் அட்டாச் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் கம்யூனிட்டி போஸ்ட்டும் ஒரு ஃபியூச்சர் தான். லைக் வந்து ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அவங்க கூட கொண்டு வரதுக்கு, உங்களுடைய சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போகிறதுக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டையும் ப்ராப்பராக யூஸ்
யூஸ் பண்ணுங்கள். லைக் ஒவ்வொரு சில விஷயங்களும் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷன்ஸுமே இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லைக் ஷெட்யூலாக இருக்கட்டும், எக்ஸ்பயராக இருக்கட்டும், அதுக்கடுத்து மெம்பர்ஸ்க்குன்னு தனி போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கக்கூடிய இமேஜ் போல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்குது. லைக் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அப் அண்ட் டவுன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து நம்ம வியூஸ் ரேஞ்செலாம் இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்குது. அதில் டிக் மார்க் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அது போக அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறதும் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அனலிட்டிக்ஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி முடிச்சது மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.